இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட ஏசாயா 54 அதிகாரம் 4வது வசனத்தின்படியாய், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இலட்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவிய இருப்பின் நிந்தை இனி நினையாதிருப்பாயாக. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பயந்து கொண்டு ஒரு வெட்கம் நம்மளை தாக்கி விடுமோ, எந்த வெட்கமோ நம்மளை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை விடவே மாட்டார். ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட்டு வைக்கவே மாட்டார். எந்த இடத்துலையுமே நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், எழுச்சியடைய விட மாட்டார். ஏன்னா நம்முடைய வாலிப பிரியாயத்துல கர்த்தர் நம்மளை வெட்கத்தை மறந்து நம்முடைய விதவியின் நிந்தையை இனி நினையாது இருக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி என்னை வெட்கப்படுத்துறாங்க, நான் இலட்சி அடைஞ்சிருவோனோ சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். எதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை நம்பாதீங்க. மனுஷனுடைய வார்த்தை இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுதான். பாருங்க, அதான் சொல்ற, பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? எதுக்கு நீ வெட்கப்பட்டு போயிடும்னு சொல்லிட்டு நீ பயப்படுறிய? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதனால உங்களுடைய காரியங்கள் எதுவா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ தெரிந்து செய்யாம இருக்கிற, அதுல நான் வெட்கப்பட்டு போயிடுவனும்னு நினைச்சிட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதான் தேற்றுகிறது. பயப்படாதேன்னு சொல்லிட்டு நம்மளை தேற்றுகிற அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சிங்க, இந்த வசனம் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற இதை நினைச்சு கொள்ளுங்க. ஏசாயா 54 அதிகாரம் 4வது வசனத்தை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல நீங்க எதிர்பார்க்க கர்த்தர் அற்புதமாய் நடத்துவாராக. அற்புதமாய் நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவார். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, பயப்படாதே, வெட்கப்பட்டு போவதில்லை, நானாதே, நீ இலட்சி அடைவதில்லைன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஐயா. நான் எதை குறித்தும் எதை குறித்தும் பயப்படாத, வெட்கப்பட்டு போகாத, நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர், நானாத, நான் இலட்சி அடையாத என கிருபையா நடத்துங்க ஐயா. இந்த வாக்கு தத்தத்தை நான் பிடித்து நான் செபிக்கிறேன். என் வாழ்க்கையில இந்த நாள்ல இதை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.